உள்ள வெறுமை நிமித்தம் சுற்றியுள்ளவர்களால் அதிக வெட்கத்தை அனுபவிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வெட்கம் எப்பொழுது மாறும் என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுவது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26. இந்த வசனத்தை முழுமையாய் நாம் வாசிக்கும் போது, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டது. நம்மிடத்தில் வெறுமை இருக்கும் போது, ஒரு குறைபாடுகள் இருக்கும் போது, நம்ம சுற்றியுள்ளவர்கள் நிமித்தம் உறவுகள் நடுவிலே நமக்கு ஒரு நல்ல மதிப்பே இருக்காது. ஒரு பணக்காரன் எல்லாம் நிறைந்து சம்பூர்ணமாய் இருப்பவனுக்கு மத்தியில் அவனுக்கு கிடைக்கும் மரியாதையில் அணு அளவும் நமக்கு கிடைக்காது. ஆனால் நம் தேவனோ நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். தன்னை நம்பின தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எகிப்தில் இருந்த தன் ஜனங்களை அநேக அற்புத அடையாளங்களை செய்து தேவன் வெளியே கொண்டு வந்தார். அங்கு சிலர் நினைத்திருக்கலாம், செங்கடல் பிளந்தது, எல்லாம் நடந்தது, ஆனால் இவர்கள் வனாந்தரத்தில் சாக போறது நிச்சயம். இத்தனை லட்சம் பேருக்கு தண்ணீரும் உணவும் யார் கொடுப்பார் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தேவனோ அதிசய விதமாக அவர்களுக்கு மன்னாவையும் தண்ணீரையும், மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், கால் செருப்பு கூட அவர்களுக்கு குறையவில்லை. காடைகள் ஒன்றும் குறையாமல் கர்த்தர் கொடுத்து மிக அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். இதற்கு உதாரணமாக எரிகோ மதிலில் இருந்த அந்த ராகாப் என்ற ஸ்திரீயானவள், உங்களுக்கு செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டு எங்கள் இருதயம் துவண்டு போயிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த அளவு உலகமே எதிர்பார்த்தது அவர்கள் வனாந்தரத்தில் மடிந்து போவார்கள் என்று. ஆனால் அங்கு நடத்தின தேவன் இன்னும் ஆச்சரியமாக அதிசயமாக அவர்களை நடத்தி கடத்து வர செய்தார். உலகத்தின் மத்தியில் அவர்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு ஆச்சரியமாய் அதிசயமாய் அவர்களை தேவன் நடத்தினார். ஆமாங்க, இது இல்லையே அது இல்லையே, எல்லாரும் இதுல எனக்கு வெட்கம் தானே வரும் நீங்க நினைக்க அவசியமே இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலான கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். தொடர்ந்து அவரை நம்புங்க, திரும்பி பாருங்க, எவ்வளவு அதிசயமா உங்களை நடத்திட்டு வந்திருக்காரு. இனிமேலும் மரண பரியந்தம் உங்களை நடத்துவாருங்க. உங்களை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை மட்டும் பற்றி கொண்டிருங்க. ஜெபிக்கலாமாங்க. ஆண்டவரே, நான் திரும்பி பார்க்கும் போது ஆச்சரியமான உங்களுடைய வழி நடத்துதல்களுக்காக உமக்கு நன்றி. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீரே, எல்லாரும் மத்தியிலும் எங்களை கம்பீரமாக நடக்க பண்ணினீரே. உமக்கு கோடி நன்றிகள் ஐயா. நன்றி மறவாமல் உம்மை துதிக்க, தொடர்ந்து உமக்குள் நடக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.